வணக்கம் மக்களே, நான் உங்கள் டிஆர் வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் கல்கி 2898 ஏடி. சரிங்களா? ஸோ வாங்க இந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த படத்தோட கதையும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இந்து கடவுளான விஷ்ணு வந்து நவீன அவதாரமாக எடுத்து வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறது தான் இந்த படத்தோட கதை. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தை வந்து காட்டுறாங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர் சீன் வந்து காட்டுறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வறண்டு போன பூமியை காட்டுறாங்க. இதில் வந்து நம்ம ஆக்டர் பசுபதி அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வித்தியாசமான வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டிகிட்டு வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து ஒரு பொண்ணை வந்து குறியாக தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து தான் ஒரு குழந்தை பெற்றெடுப்பா. ஸோ அவங்க அதுக்கடுத்து தான் அந்த பூமி வந்து பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கட்டுக்கதை, அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, அதெல்லாம் முட்டாள்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டீம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டீம் வந்து யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீம் தான் காசியில் இருந்துகிட்டு இருக்க ஒரு டீம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்த பூமியிலே கடைசியாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து காசி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே அப்படி தான் சொல்கிறாங்க, அந்த பூமி வந்து ஸ்டார்ட் ஆன இடமும் அதுதான், கடைசியாக இருக்கக்கூடிய இடமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காசி இடத்துக்கு வந்து எல்லா மக்களும் ஒவ்வொருத்தவங்களாம் வந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து எதுவுமே இல்லை. ஸோ காசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பாலைவனம் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே வந்து சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் வந்து அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னா அந்த காசிலே வந்து கோயிலெலாம் வந்து ரொம்ப பாழடைஞ்சு போய் இருக்குது. ஸோ அந்த கோயிலில் பாழடைஞ்ச இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வந்து சாப்பாடு தண்ணிக்கும் அடி போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த காசிலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய பில்டிங் மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமியில் உள்ள மொத்த தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு அந்த பசுமையான நிலம் எல்லாத்தையுமே எடுத்து மேலே வச்சுருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து கடல் இருக்குது, இந்த இயற்கை வளம் எல்லாமே அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மக்களும் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரபாஸே காட்டுறாங்க. ஸோ படம் ஆரம்பித்த ஸ்டார்டிங் 15 நிமிஷம் to 20 நிமிஷத்துக்கு பிரபாஸை காட்டவே மாட்டாங்க. ஸோ எல்லா கேரக்டரையும் காமிச்சிட்டு கடைசியில் தான் பிரபாஸை காட்டுறாங்க. ஸோ பிரபாஸுக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இந்த சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்ம எப்படியா காம்ப்ளெக்ஸ்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருந்து ஏதாவது வேலை சொல்லுவாங்க, நீங்கள் இவங்களை பிடிச்சி கொடுங்க, இல்லை இந்த பொண்ணை பிடிச்சி கொடுங்க, இந்த பையனை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கும்போது உங்களுக்கு 5000 யூனிட்ஸ் தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து இவர் வந்து ஒவ்வொரு வேலையாக பார்த்து எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தேடிட்டு இருக்க பொண்ணு தான் வந்து தீபிகா படுகோன். அந்த தீபிகா படுகோன் வந்து என்ன அப்படின்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ஒரு ஃபெர்டிலைஸ்டு மதர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு சக்தி மாதிரி எடுத்து அதை வந்து வில்லனுக்கு வந்து கொடுத்து வில்லனை வந்து இன்னும் பலசாலி ஆக்குறாங்க. ஸோ அதில் வந்து அதை தான் ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சக்ஸஸ் ஆகவே மாட்டிக்காங்க. ஸோ அதில் வந்து தீபிகா படுகோன்ட்டு இருந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு இது வருது. ஸோ ஃபர்டிலைஸ் பண்ணி அந்த குழந்தைகிட்ட இருந்து தான் சக்தி எடுத்து இப்படி வந்து அவங்களெல்லாம் கொண்டிருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச தீபிகா படுகோன் வந்து அங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அங்கேருந்து தப்பிக்கிறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டும் வந்து உதவி பண்ணுறாங்க. ஸோ இவங்க தப்பிக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க தப்பிச்ச விஷயம் வந்து தெரிஞ்சிருது. ஸோ இவங்களை வந்து கொல்லணும், இவங்களை வந்து மறுபடியும் வந்து அவங்களே கூட்டு போயிடணும், அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளே கூட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்து நிறைய பேர் தேடிட்டு வராங்க. ஸோ அந்த பசுபதி டீமும் வந்து தேடிட்டு வரும்போதும் அவங்களும் வந்து இவங்களை தான் தீபிகா படுகோன் தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. கடைசி வந்து இவங்களை கண்டுபிடிச்சி தர்றவங்களை வந்து நாங்கள் வந்து காம்ப்ளெக்ஸில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பிரபாஸும் வந்து என்ன செய்தார் அப்படின்னா இவங்களை வந்து தேடுறதுக்கு வராரு, தீபிகா படுகோன் தேடி வராரு. ஸோ இந்த டைமில் தான் நம்ம அமிதாப் பச்சனோட வந்து என்ட்ரி காட்டுறாங்க. ஸோ நம்ம அமிதாப் பச்சன் வந்து படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே சொல்ல போனால் வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸு. இந்த மனுஷனால் இவ்வளோ தூரம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருப்பாரு. ஏன்னா பிரபாஸை விட உங்களுக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக் வர்ற வரைக்கும் வந்து அமிதாப் பச்சன் வந்து செம்ம மாஸ்க் காமிச்சிருப்பாரு. ஸோ எல்லாரும் வந்து தேடும்போது தீபிகா படுகோன் வந்து அமிதாப் பச்சன் தான் வந்து காப்பாற்றி அவங்களுக்கு ஒரு பாடி கார்டாகவே இருக்காங்க. ஸோ இவங்களை வந்து தீபிகா படுகோனை வந்து சேஃப்டியாக வந்து பசுபதி டீம் இருக்குது, அவங்களோட இன்னொரு இடத்து தர்மசாலான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா சொல்கிறாங்க, அந்த இடத்துக்கு வந்து கூட்டு போயிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ளவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா நம்மளை தவிர்த்து யாருமே இந்த பூமியில் இருக்கக்கூடாது, ஆளக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, நம்ம தான் எல்லாத்தையும் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு மெயின் ஹெட்டாக இருக்கிறதே வந்து கமல்ஹாசன் தான் வந்து காமிக்கிறாங்க. கமல்ஹாசனை வந்து இடையில ஒரு 2-3 சீன் காமிக்கிறாங்க. உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா ஆக்டிங் வேறு லெவல். ஏன்னா 2 சீனில் வர்றதா இருந்தாலும் 2 சீன்லேயும் வந்து தூக்கி சாப்பிட்ருப்பாரு. மொத்த படத்தையுமே வந்து கமல்ஹாசன் வந்து தூக்கி சாப்பிட்ருப்பாரு. அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா தேட்டரில் கமல்ஹாசன் வர சீன்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து இவங்களை வந்து கண்டுபிடிச்சி அழிக்கிறதுக்கு வரும்போது அவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு அமிதாப் பச்சன் வந்து காப்பாற்றுறாரு. ஸோ அமிதாப் பச்சன் ஒரு சீனில் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ண டைமில் வந்து பிரபாஸே வந்து பிரபாஸ் வந்து ஒரு கர்ணன் கேரக்டரில் இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டரில் வந்து அவர் வந்து திடீர்னு வந்து காப்பாற்றுவார்.
காப்பாற்றினதுக்கப்புறம் அவருக்கு வந்து நினைவு திரும்பி மறுபடியும் அவர் வந்து அங்கேருந்து மறுபடியும் அவளை கடத்தி கொண்டு போயிடுவார். ஸோ இதை கடத்தி கொண்டு போகும்போது வந்து அவங்க வந்து என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் கொண்டு போயிடுவார். ஸோ இதை வந்து அமிதாப் பச்சன் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்க பார்ப்பார். ஸோ தடுக்க முடியாமல் அவர் வந்து கூட்டு போயிடுவார். ஏன்னா அதுக்கடுத்தா சொல்லுவார், இது வந்து முன்ன ஜென்மத்தில் எனக்கு வந்து இவன் வந்து நண்பன், கர்ணன் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதோட படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கடுத்து பார்ட் 2ல தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ இதுக்கடுத்து வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்து ஒரு 2 சீனில் காமிக்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, கமல்ஹாசன் வந்து ரொம்பவே ஒரு வயசான தோற்றத்தில் இருந்து இருப்பாங்க. 200 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட அந்த ஃபெர்டிலைஸ் பண்ணதுலேருந்து உயிர் எடுத்து தான் இவர் வந்து இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ தீபிகா படுகோன்ட்டு இருந்து எடுத்த அந்த ஒரு துளி உயிரை வச்சு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்பவே இளமை அடைஞ்சிருவார். அப்போ இது வந்து ஒரு துளிக்கே இவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா மொத்த சக்தியும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ படத்தில் வந்து உண்மையில சொல்ல போனோம் அப்படின்னா, தேவையில்லாத டைலாக்ஸ் வந்து ஒரு 2-3 இடத்துல வச்சுருக்காங்க. பட் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, படம் மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ், கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஸோ படம் உண்மையிலே தேட்டரில் போய் பார்க்கலாம். மஸ்ட்டு வாட்சிங்க தேட்டரில். அது 3Dயில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது படம். ஸோ படத்தை மறக்காமல் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.